ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நாள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்க விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுக்கே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். உங்களுக்கும் நெக்ஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரிஞ்சிருக்கோம் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமாம், நாங்கள் வந்து செகண்ட் பேபிக்கு இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து அன்எக்ஸ்பெக்டடான ப்ரெக்னென்சி தான். ஆக்சுவலி பாப்பாவுக்கு ஒரு 2.5 வயசு, அட்லீஸ்ட் வந்து 3 வயசு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நினச்சி வச்சுருந்தோம். எதிர்பாராமல் வந்துட்டு இது கன்ஃபார்ம் ஆனதுனால வந்துட்டு எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் நாங்கள் ரொம்பவே வந்து யோசித்தோம். அவங்க இல்லை, நான் தான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா பாப்பா சின்ன குழந்தையா இருக்கா இல்லையா, ஸோ அவளையுமே வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கணும், என்னையும் நான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நார்மலாகவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. குக்கிங்கில் ஆகட்டும், இல்லை வந்துட்டு வீட்டு வேலை பார்க்குறதுல ஆகட்டும், அது எல்லாத்துலேயுமே. சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து டிசைட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. நல்லபடியாக வந்துட்டு குழந்த பிறக்கணும்னு சொல்லி வந்துட்டு எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசம்பர் 12 அன்றைக்கி ப்ளட் டெஸ்ட்டும் அண்ட் வந்துட்டு 3rd மந்த் ஸ்கேனும் வந்து எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் வந்து கிளம்பிகிட்டு இருந்தோம். பொதுவாகவே வந்துட்டு எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு மார்னிங் சிக்னஸ், வாமிட் இது எல்லாமே இருக்கும். எனக்கும் வந்துட்டு எல்லாமே இருந்துச்சு. பாப்பாவை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அவ்வளோதானே தவிர வாமிட், மார்னிங் சிக்னஸ் எல்லாமே இருந்துச்சு. மார்னிங் டைமில் மோஸ்ட்லி வந்துட்டு என்னால் எந்திரிக்க முடியாது. அந்த டைமில் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அவங்களே வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. சில நேரம் நான் எந்திரிச்சேன்னா நான் வந்து சமைச்சு கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு டிஃபன் கடையில் ரெகுலராக வந்து இட்லி வாங்குவேன். அதே தான் வந்துட்டு அவளுக்கு ரெகுலராக ஊட்டி விடுவேன். நானும் அப்படியே வந்து 2 இட்லி வந்து சாப்பிட்டுப்பேன். இப்படி தான் வந்து எங்களுக்கு இந்த 3 மந்த்ஸுமே வந்துட்டு போய்கிட்டுருக்கு. ரொம்ப வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்துட்டு போய்கிட்டுருக்கு. ஏன்னா வந்து எந்த வேலையுமே என்னால் வந்து செய்ய முடியல. ஏன்னா பாப்பாவே வந்து பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு டயர்டாகிற டைம்லேயும் வந்து தூங்க முடியாது பகலில். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். நாங்கள் ஒரு 10 போல் வந்துவிட்டோம். என்னை வந்து சாப்பிடாமல் வர சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் ப்ளட் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால அவங்களும் பாப்பாவும் மட்டும் சாப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் சாப்பிடாமல் ஃபஸ்ட்டு வந்து ப்ளட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நான் ஸ்கேன் பண்ணேன். ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுனால பாப்பா ரொம்பவே வந்து கிராங்கி ஆகிட்டா, ரொம்ப டயர்டும் ஆகிட்டா. ஸோ அதனால் அவளை கொஞ்ச நேரம் ரைம்ஸ் போட்டு சமாதானப்படுத்தி அப்படியே வந்து வச்சுருந்தோம். ஸ்கேன்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக ஒரு 12:30க்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கையோடு கொடுத்துட்டாங்க. ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நைட் ஒரு 7:30 போல் தான் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா தூங்கிட்டா. நான் வந்து அப்படியே ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம், நானும் ஹஸ்பண்டும். பாப்பாவுக்கும் அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டேன். லஞ்சுக்கு காலையிலே சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அந்த அன்றைக்கி கொஞ்சம் வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் குக் பண்ணிட்டேன்.
நாங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கேன் தனியாக அண்ட் வந்துட்டு ஒரு டாக்டர் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக தான் வந்து ரெண்டுமே பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ஒரே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கல. நாங்கள் பார்க்குற டாக்டர் பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் வந்துட்டு கைனகாலஜிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க தனியாக வந்து கிளினிக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஈவினிங் ஒரு 6 to 9 தான் வந்து இருப்பாங்க. நாங்கள் அதனால் ஈவினிங் ஒரு 7:30க்கு ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தோம். அதை வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு குழந்த நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் அதான் வந்து நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.